ஏவிஎம் சரவணன் தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தயாரிப்பாளர். அதாவது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னாலே ஒரு பெரிய சென்டிமெண்ட். நீங்கள் என்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, ப்ரொடியூசர் யாராக இருந்தாலும் சரி, ஏவிஎம் பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு பூஜை போட்டு தேங்காய் உடைச்சாதான் அந்த படம் ஆரம்பிப்பாங்க. அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே இருந்தது. இந்த சென்டிமெண்ட் திரைப்படத்தில் மட்டும் கிடையாது, அதே சமயத்தில் தொலைக்காட்சி தொடர்களையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலுமே உண்டு. நான் பண்ண கலக்கப்போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியுடைய முதல் ஷூட்டு, சீசன் 4 முதல் ஷூட்டு ஏவிஎம்ல தான் நடந்தது. முதல்ல இயக்குனர் தாம்சனை நான் ஏவிஎம்ல தான் மீட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு பயங்கர சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் அந்த ஏவிஎம்ல முதல் காட்சி நடிக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா நான் அந்த செட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆப்போசிட் சைடில் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பராசக்தியில் சக்ஸஸ் அப்படின்னு சொன்ன அந்த இடத்த இப்போது மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அதை போய் பார்த்துட்டு வணங்கிட்டு நேராக போய் நாங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாள் நான் டெலிவிஷனில் காலடி எடுத்து வச்சது அப்படின்னா அந்த ஸ்டுடியோ அப்படின்னு சொன்னால் அது ஏவிஎம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற இடம் ஏவிஎம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நிறுவனம் ஃபவுண்டட் அப்படின்னா 1945 ஆரம்பித்து அவங்க ஒரு படங்கள் பண்ணது அப்படின்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 படங்களுக்கு மேலே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஏகப்பட்ட மொழிகளில் படமும் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட இயக்குனர்கள் அவங்க அறிமுகப்படுத்தினது, அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் பண்ணது அப்படின்னா நிறைய டைரக்டர்ஸ், ஏகப்பட்ட நடிகர்கள். முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாடர்ன் தேட்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெமினி ஸ்டுடியோஸு, மாடர்ன் தேட்டர்ஸ் இவங்கெல்லாம் மாடர்ன் தேட்டர்ஸ் வரை கம்பெனி நடிகர்கள் மாதம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. அந்த சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னா என்னென்ன படங்கள் எடுக்கிறாங்களோ அந்த படத்துலலாம் அவங்க கேரக்டர் இருக்கும். ஹீரோனா ஹீரோ, அந்த மாதிரி மாத சம்பளத்துக்காக நடித்தது ஒரு காலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படங்களுக்கு படம், இது தனி ப்ரொடக்ஷன், இதுக்கு தனி சம்பளம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க எல்லாரும். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் அப்பிருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா த வெரி வெரி டீசன்ட் டிக்னிஃபைடு ப்ரொடக்ஷன். இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மிக நேர்த்தியாக ஏவிஎம் சரவணன் அவர்கள் அவரை நான் ஒரு முறை சந்திச்சிருக்கிறேன். சந்தித்து ஒரு 3 மணி நேரங்கள் கிட்ட நான் ஒரு அவரோட உட்காந்து பேசும்போது ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம். ரேடியோக்காக ஒரு இன்டர்வியூ எடுக்கும். அந்த ரேடியோக்காக இன்டர்வியூ எடுக்கும்போது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ரெக்கார்டர் ஒன்று இருந்தது, ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்து பாக்கெட்டில் போட்டார். சார் அதாவது நான் உங்கள்கிட்ட பேசும்போது சில புதிய விஷயங்கள் கூட ஏதாவது பகிர்ந்துக்க வாய்ப்பு இருக்குது, அதை நான் பின்னாடி மறுபடியும் மறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். என்னுடைய புத்தகங்கள் எழுதும்போது அந்த ரெக்கார்டரை எடுத்து வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்துப்பேன் அப்படின்னாரு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. மரியாதை. ஏவிஎம் சரவணன் அவர்கள் எப்பொழுதுமே அவரை பற்றி நினச்சாவே அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டு கையை அப்படி கட்டியிருப்பார் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அது அவருக்குன்னே ஒரு அடையாளம் ஆயிடுச்சு அந்த கை கட்டியிருக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏவிஎம் சரவணன் அவர்கள் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்கிட்ட ஒரு சில கதைகள்லாம் சொன்னார். எப்படியெல்லாம் அந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லி நிறையா சொன்னார். அப்போது அவர் சொல்கிறார், ஒரு படம் சரியாக போகலைன்னா இந்த சரியாக போகாத படத்தை திரும்ப மறுபடியும் எடுக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னாரு. எப்படி சார் அது ஒரு கதையை எடுத்துகிட்டு ப்ரொடியூசர் எப்படி சார் ஒத்துப்பாங்க? இல்லை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சம்சார மின்சாரம் ஆல்ரெடி ஒரு ட்ராமா அந்த படம் முன்னாடி ஒரு தடவை எடுத்து அது சரியாக போகாமல் இருந்திருக்கு, அந்த படத்தை திருப்பி எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சரவணன் சார் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறார். அவங்க அப்பச்சி திரு மெய்யப்ப செட்டியார் அவர்கள். ஸோ சரவணன் சார் சொல்கிறாரு, களத்தூர் கண்ணம்மான்னு ஒரு படம், உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய ஃபஸ்ட்டு படம். அந்த களத்தூர் கண்ணம்மா எடுக்கும்போது அப்போ அந்த கதை எடுக்கலான்னு நினச்சப்போ அது ஒரு ஆங்கில படத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் அதுலேருந்து எடுத்து தான் படம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவர் சைமில்டேனியஸாக இதே கதையை அந்த ஆங்கிலத்திலேருந்து தழுவி எடுத்த அந்த கதையை இன்னொரு டைரக்டரும் பண்ணுறாரு. இன்னொரு டேரக்டரும் பண்ணும்போது அதே ஸ்டோரி சேம், அதே மாதிரி சின்ன பையன், அதே கேரக்டர் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, சரவணன் சார் டக்குன்னு போய் ஐயோ இப்படி பண்ணுறாங்களே என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே போய் அப்பாட்ட போய் சொல்கிறார், அப்படி இந்த மாதிரி இன்னொரு விரும்பம் பண்ணுறாரு, அதே கதையை அவங்களும் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு உடனே அப்போ அவர் சொல்லியிருக்காரு, பெரியவர் சொல்லியிருக்காரு. அப்போது சரி அதுக்கு என்ன அப்படின்னாரு. இல்லை இப்போ நம்மளும் அதே பண்ணுறோம், அது சரியாக வருமா அப்படின்னப்போ அவர் சொன்னாராம், சரவணன் சார்ட்ட கேட்டாராம், உனக்கு ராமாயணம் தெரியுமா அப்படின்னாராம்.
தெரியுமே அப்படின்னாரு. அப்புறம் ஏன் வாரியர் சாமிகள் வந்து ராமாயணத்தை பற்றி சொல்லும்போது உட்காந்து கேட்குற அப்படின்னோடனே, இல்லை அவர் சொல்கிறப்ப இன்னொரு வேற ஒரு ஆங்கிளில் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அதை அழகாக சொல்லுவார் அப்படின்னோடனே, அதுதான்ப்பா ஏவிஎம் அப்படின்னாராம். ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் வேற ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்மளுடைய நேர்த்தி, நம்மளுடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைலுங்கிறது நமக்கு மட்டுமே உரித்தானது. அப்படி அந்த ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ அழகாக சொன்னார். அப்போ அந்த படத்தை அதே மாதிரி களத்தூரணமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த இன்னொருத்தரும் அதே கதையை எடுக்கிறாரு. ஆனால் அந்த படம் சரியாக போகலை. களத்தூரணமாக சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் வந்து இப்போ செட்டியார் அவர்கள் சொன்னது வந்து உண்மையாயிடுச்சு. அது இந்த பர்செப்ஷன், நம்ம எப்படி எடுக்கிறோம், நம்ம எப்படி முறைப்படி எவ்வளோ கரெக்டாக அதை பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. அந்த மாதிரி வந்து அப்போல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு கதை இலாக்கா இருக்கும். அந்த கதை இலாக்காவில் வந்து கதைகளை சொல்லி அவங்க கரெக்டாக அதை வந்து கதையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அந்த மாதிரி பண்ண காலகட்டங்கள் அது. ஸோ சரவணன் சாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி டிசிப்ளின்டு, ஹைலி டிசிப்ளின்டு பர்சன். அவர் மட்டும் இல்லை, அவருடைய ஃபேமிலி எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போது அவர் என்கிட்ட ஒரு சில விஷயம் சொல்கிறார். சில பேர்கிட்ட வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்கிறார். எப்படிங்க சொல்கிறீங்க ஃபோர்ஸ் பண்ணினா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ளிகேஷன் ஒன்று வைப்போம், அது சில பேருக்கு பிடிக்காது. சில பேருக்கு பிடிக்கலன்னா அந்த பிடிக்கலைங்கிறதோட விட்டுறணும், அதை போய் நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, முதல்ல வந்து ஆக்சுவலாக அவருக்கு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம். அந்த சென்டிமெண்ட்டான படம் அப்படிங்கிறப்போ என்னென்னா, முதல் முறையாக அவருடைய பேர் வந்து ஸ்க்ரீனில் வந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து கோ ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் வந்து முதல்ல ஸ்க்ரீனில் வருது. அதுதான் மாமியார் மெச்சின மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமியார் மெச்சிய மருமகள்னு ஒரு படம். அந்த மாமியார் மெச்சிய மருமகள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்.எஸ். ராஜேந்தர் அவர்கள் நடித்த படம். அது எம்.என். ராஜம், ஜி. வரலட்சுமி நடித்தது. இப்போ இந்த படம் வந்து அப்போ ரிலீஸ் பண்ணப்போ அது சுமாராக தான் போச்சு, பெரிய லெவலில் போகல. ஸோ இப்போது காலம் மாறிட்டே இருக்குது. அப்போ வந்து அவருக்குள்ளே அது ஒன்று தோணிகிட்டே இருக்குது, நம்ம முதல்ல கோ ப்ரொடியூசராக பண்ண படம் அதுவாச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணாருன்னா, பாட்டி சொல்லை தட்டாதேன்னு ஒரு படம். இந்த பாட்டி சொல்லை தட்டாதே என்னன்னா, மாமியார் மெச்சும் மருமகளுடைய அதே கதை தான் பாட்டி சொல்லை தட்டாதே. மாமியாருக்கு பதிலாக இதில் தாத்தா பாட்டி அப்படின்னு வச்சு அதில் மனோரமா கேரக்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த படத்தை ஃபேண்டஸியாக வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து அந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ சரவணன் சார் சொல்கிறார், அதாவது எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க ஒரு விஷயம், அது என்னென்னா, அந்த படம் மாமியார் மெச்சிய மருமகள் வந்து சரியாக போகலை, பட் அதுக்கு நான் கோ ப்ரொடியூசராக இருந்ததுனால முதல்ல நம்ம பேர் போட்ட படமாச்சேன்னு சொல்லி அதை சென்டிமெண்ட்டாக திருப்பி எடுத்து நான் மறுபடியும் அதை எப்படியாவது வெற்றி படமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினது தான் பாட்டி சொல்லை தட்டாது அப்படின்னாரு. ஆஹா, அருமையான விஷயம், எவ்வளோ பிரமாதமான விஷயம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா அந்த லெவலுக்கு இல்லை, அந்த சினிமா மேலே உள்ள காதல்னு ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா, சில பொருட்கள் நம்ம வாங்கிட்டு அது சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட உடனே என்ன பண்ணுவோம், டிஸ்போஸ் பண்ணி விட்டுருவோம். ஒர்க் ஆகலை விட்டுடலாம் அப்படின்னா, ஆனால் அதை எடுத்து மறுபடியும் தொடச்சி ஏதாவது ரிப்பேர் பண்ண முடியுமா, ஏதாவது மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமா, அதை உபயோகப்படுத்த முடியுமாங்கிற அந்த எண்ணம் இருக்குது இல்லையா, அதுதான் சூப்பர். அதை சினிமாவில் யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது இன்னும் சூப்பர். ஏன்னா அது அந்த வெற்றி பார்த்தீங்கன்னா பாட்டி சொல்லி தட்டாதே எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவர் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதை ஃபீல் பண்ணி தான் என்கிட்ட அவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ப்ரொடியூசர். சிவாஜி படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ரஜினி சாரோட ஒர்க் பண்ணதை பற்றி சொன்னார். ரஜினி சாரோட ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கூல்ட்ரிங்க் நிறுவனம் ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆடு தர்றதுக்காக கேட்டிருந்தாங்க. அந்த ஹீரோ வந்து ஆடில் பண்ணணும், ரஜினி சார் வந்து அந்த ஆடில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ கேட்டிருக்கும்போது இவங்க வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே ஓகே சொல்லி சரி பண்ணலாம் அப்படின்னப்போ, அவங்க அந்த நிறுவனம் வந்து பாம்பேலேருந்து வர்றது, வந்து எல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்குறது, அப்புறம் எல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணணும்னு சொல்லி இதில் போடலாம், என்ன மாதிரி ரேப்பரில் போடலாம், அந்த மாதிரி எல்லாமே யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. எல்லாமே யோசிச்சுட்டு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஏதோ ஒரு நெருடல் காரணமாக, ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து இல்லை இந்த ஆடு பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னோன்னா உடனே ஏவிஎம் சரவணன் சார் வந்து மறுவார்த்தை பேசலை. அவர் சொன்னார், சரிங்க ரஜினி, ஓகே கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக போய் நான் அதெல்லாம் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ரஜினி சார் சொன்னால் இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு சரின்னு சொல்லியிருந்தேன், அதனால தான் எல்லாரும் வந்தாங்க, அவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க, அதுக்கெல்லாம் காசு இருக்குது, அதுக்கு நான் கொடுத்துறேன். இல்லை, நாங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் ஓகே சொல்லி பண்ண ஒரு விஷயம், அதை நாங்கள் தான் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு ஒர்க் எத்திக்ஸ் தெரிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல ரஜினி சாரை பற்றி சொல்லும்போது என்னென்னா, அவர் சொல்கிறார்,
ரஜினி வேணான்னு சொல்லிட்டா வேணாதான் அப்படின்னாரு. அவ்வளோ ஒரு அந்த மற்றவங்களுடைய மனசுக்கு மரியாதை தர்றதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் ஏவிஎம் சரவணன். அப்படிப்பட்ட ஏவிஎம் சரவணன் சார் ஒன்று சொன்னார். ஒரு நாள் வந்து இப்படி சொல்லிட்டார் இல்லையா, இது மாதிரி நடந்தது ரஜினி சார். ஆனால் ஒரு நாள் திடீர்னு எனக்கு வந்து அப்போ ஒரு சின்ன ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்தது. இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும்போது திடீர்னு பார்க்குறேன், என்கிட்ட எந்த அறிவிப்புமே இல்லை. அப்படி சைடில் திரும்பி பார்க்குறேன், ஒரு ஒயிட் கலர் செவர்லே கார் அப்படியே நேராக வந்து இந்த ஸ்டுடியோ வாசலில் வந்து நிற்கிது. அந்த ஸ்டுடியோ வாசல் வந்து உள்ளே வந்தார். வந்துட்டு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னாராம். எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு செக் எடுத்து கொடுத்து, இது எவ்வளோ கொடுக்கணுமோ அது கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாராம் ரஜினி சார். அப்போ சொன்னார், அன்னைக்கு நான் வந்து இந்த பணம் பாருங்கள் உங்களால் தான் அப்படின்னு நான் சொல்லலை, அது நாங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் பார்த்துறோன்னு சொன்னப்போ அவர் நான் கட்டிடுறேன்னு சொன்னார். இருந்தாலும் வந்து நாங்கள் பண்ணிட்டோம். அதுக்கு அவர் காமிச்ச பெருந்தன்மைங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் சைக்கிள் இருக்கும்போது தானாக முன் வந்து செய்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த சொல்லும்போது தான் அதுதான் வந்து ரஜினி சார் இன்னைக்கு அவருடைய காலமாயிட்டார். காலமானப்போ கூட அவர் சொன்னார், நான் கஷ்டப்பட்ட காலத்தில் என் கூட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் ஏவிஎம் சரவணன் அவர்கள். அதே மாதிரி சரவணன் சார் சொன்னதில் சில பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் எனக்குள்ளே வச்சுருந்தேன். இன்றைக்கி எல்லாருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதெல்லாமே முத்தான விஷயங்கள். எப்படி ஒரு அடுத்தவங்க மனசுக்கு மரியாதை தருது, அவங்க மனசில் நினச்ச ஒரு விஷயத்த சொல்லும்போது எப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல், ஒரு மனிதரை ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு படம் எப்படி ஒர்க் ஆச்சுங்கிறத பற்றி சொன்னார். நான் சூப்பர் ஸ்டாரை பற்றி கேட்டதுனால அவர் சொன்னார், ஒரு படம் போக்கிரி ராஜா அப்படின்னு ஒரு படம். அது போக்கிரி ராஜா வந்து சுட்டலனாரு ஜெகருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம். அந்த தெலுங்கு படத்தை வந்து பண்ணுறதுக்காக ரஜினி சார் வந்து கேட்டிருக்காரு. கேட்டோன்னா அவர் சொன்னார், தெலுங்கு படம் தானே, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், அது வேணாமே, வேறு புதுசாக பண்ணலாமே அப்படின்னு. உடனே வந்து சரிங்க, ஓகே ஃபைன் அப்படின்ட்டு ஒன்றும் மறுவார்த்தை எதுவும் பேசிட்டு ஓகே அப்படின்னு வச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு 2 நாளில் வந்து ரஜினி சார் கால் பண்ணி, அந்த படம் நீங்கள் பண்ணலான்னு சொன்னீங்கல்ல, சரி அந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னாரா. வாங்க ரஜினி, நான் ஷோ போட சொல்கிறேன், நாளைக்கு வரீங்களா, நான் வந்து ஈவினிங் ஷோ பகலில் போட சொல்கிறேன். நான் இப்பயே வரேன் அப்படின்னாரா. சாயங்கால நேரத்தில் இப்போ மழை வேற இல்லை, நான் வரேன் அப்படின்னோடனே ஒரு நைட் ஷோ அவர் பாட்டு கிடுகிடுன்னு கிளம்பி நேராக ரஜினி சாரை வந்து ஏவிஎம் தேட்டருக்கு வந்துட்டாராம். வந்தோடனே படம் பார்க்கலாம் அப்படின்னாரா. டக்குன்னு உடனே படத்தை போட சொன்னால் நைட்டு பார்க்குறாங்க. படம் பார்த்துட்டு ஓகே, ஆனால் அது இன்னொன்று சொல்கிறேன், அந்த படத்தை பார்த்துட்டு ஓகே இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போது அருமையான ஒரு விஷயம்னா ரஜினி சார் அப்போ வந்து 2 வீலரில் வராரு. 2 வீலரில் வந்து அவருடைய ஸ்கூட்டரில் வந்ததாக சொன்னார். ஸ்கூட்டரில் வந்துட்டு படம் பார்த்துட்டு கிளம்பும்போது மழை லைட்டாக தூருது. உடனே ஒரு சார், ரஜினி கார் அனுப்புகிறேன், ஸ்கூட்டரை நாளைக்கு கூட கொடுத்து விட்றேன் அப்படின்னா, நான் ஸ்கூட்டரில் வந்து நான் அப்படியே கிளம்புறேன் சொன்ன உடனே சரவணன் சார் சொன்னாரா, சரி ஓகே சரி நீங்கள் ஸ்கூட்டரில் கிளம்புங்க, நான் பின்னாடியே கார் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டர் பின்னாடியே ஒரு கார் அனுப்பி அவர் வீட்டுக்கு பத்திரமா போய் கரெக்டாக ரீச் ஆகிட்டாரா அப்படின்னு பார்த்துருங்க. தட் இஸ் ஏவிஎம் சரவணன். ஆனால் அவர் இன்னொரு விஷயம் சொன்னாருங்க, அதுதான் நான் இன்ன வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். நம்ம பயங்கர டயர்டாக இருக்கும்போது தூக்கம் வரும்போது ஒரு படத்தை பார்க்கணும்னாரு. அந்த படம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி தூக்கத்தை கலைச்சிருச்சுன்னா அது சூப்பர் படம்னாரு. நான் அப்படி தான் பார்ப்பேன். மத்தியானம் சாப்பிட்டுட்டு மதியான நேரத்தில் தான் தூக்கம் வர்ற நேரத்தில் ஒரு படத்தை போட சொல்லுவேன். அப்போ அந்த படம் வந்து பார்க்கும்போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்ததுன்னா, நைஸ் நல்ல படம், அப்படின்னா நம்ம அந்த படத்தை பண்ணலான்னு சொல்லுவேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், சாதாரணம் கிடையாது. ஸோ தட்ஸ் எ ரீசன் தே ஆர் ஆல் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர்ஸ். இன்றைக்கும் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் காலடி எடுத்து வைக்கும் போதே ஒரு கோயில் மாதிரி தான் எல்லாருக்கும். அவ்வளோ ஒரு டிக்னிஃபைடான ஒரு இடம் அது. அவங்களுடைய சிஸ்டமேட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு தம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் ஏவிஎம் சரவணன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த 80s ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ரேஷனுக்கு பழக்கப்பட்ட, மறக்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும், எப்படி அவங்களோட ஸ்தாபனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக வாழ்ந்தது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். அதில் ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்று காலமாயிட்டார். அது ரொம்ப மனதிற்கு ஒரு பெரிய வருத்தத்தை தருகிறது. எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க, நானும் போயிருந்தேன். எனக்கு வந்து அவரை பற்றின அந்த நினைவுகளை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அதனால தான் அந்த நினைவுகளில் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அற்புதமான ஒரு மனிதர். அவருடைய காலம் ஒரு பொற்காலம். அவர் எடுத்த திரைப்படங்கள்
அவர் உருவாக்கிய எத்தனையோ நடிகர்கள், நிறைய இயக்குனர்கள், இவங்க எல்லாரும் ஒரு அற்புதமான ஒரு பீரியட் அது. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஸோ அதனால் ஹேட்ஸ் ஆஃப் டு த லெஜெண்டரி ப்ரொடியூசர் ஏவிஎம் சரவணன் சார். உங்கள் புகழ் இந்த சினிமா இருக்கும் வரை வாழ்ந்து கொண்டே இருக்கும். அது அனைவரும் அந்த புகழ் பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். நன்றி.